இந்தியாவிலேயே அதிவேகமாக ஓடக்கூடிய ரயில் எது தெரியுமா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஓடக்கூடிய ரயில் எது தெரியுமா? இந்தியாவோட அதிவேக ரயில்னா இப்போதைக்கு ஓடக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள், நமோ பாரத் ரயில்கள் இவையெல்லாம் தான். அதுலயும் வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டத்தின் போது கிட்டத்தட்ட 150 km/h வேகத்தை கடந்திருக்கு. ஆனா நம்ம கிட்ட அந்த அளவு வேகத்துல ரயிலை இயக்குவதற்கான உள்கட்டமைப்பு இல்லை என்பதனாலையும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் வந்தே பாரத் ரயில் வேகத்தை 160 km/h குறைச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு புதுடெல்லி வாரணாசி வந்தே பாரத் ரயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 சிட்டைக்கு இடையிலான 759 km 8 மணி நேரத்துல கடந்திருக்கும். 1 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 100 km/h தூரத்துல இந்த ஒரு ட்ரெயின் கடந்து போகுது. இதுவே இந்தியாவோட ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பர் ஹவருக்கு 9 km வேகத்தெல்லாம் போகும். அதாவது 1 மணி நேரம் பயணம் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 9 km தான் கடந்திருப்பீங்க. அப்போ அந்த ட்ரெயின்ல போறவங்களுக்கு வெறுப்பா இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? அதான் இல்ல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எதுக்கு அந்த ட்ரெயின் 9 km வேகத்துல இயக்கணும்? உங்கள யாருக்கோ தெரிஞ்ச அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் சொல்றது நீலகிரி மவுண்டன் ரயில்வே பத்தி தான். அதுல இயங்குற மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரைக்கும் இயக்குற நீலகிரி பேசஞ்சர் ட்ரெயின் தான் இந்தியாவிலே மிக மிக ஸ்லோவா போற ட்ரெயின். இந்த ரயில் கிட்டத்தட்ட செங்குத்தான மலைப்பாதையில் பிரயாணம் இவ்வளவு ஸ்லோவா போகுது. அது மட்டும் இல்ல, இந்த ரயில் பயணத்தோட நோக்கமே பயணிகள் சுற்றுலா அனுபவத்தை உணரணும், அங்கு உள்ள இயற்கை அழகை ரசிக்கணும்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரைக்குமான 46 km தூரத்தை கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் ஆகும் கடக்கிறதுக்கு. இதுதான் சுற்றுலா பயணிகளுக்கு தேவை. இந்த நீலகிரி மவுண்டன் ரயில்வே யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாகவும் இருக்கு. நீங்க அந்த மலைப்பாதையில பயணம் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு மறக்காம உங்களோட அனுபவத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்க.